நம பார்வதி மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இளம்பி குருமணி போற்றி, கோலமாய நீள்மதில் கூடல் அளவாயில பலனாய தொண்டு செய்து பண்டோ என்றும் நீளமாய கண்டனே நின்னயந்தி நித்தலும் சீலமாய சிந்தையில் தேர்வதில்லை தேவரே. வேதனரிதழை தோங்க மிகு தெய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வளரையற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். சீத வளவையற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். புனலில் எதிரன செல்லோமே புத்தனா தலை தத்தன தத்துமே கனலில் ஏடிட பச்சந்திருக்குமே கதவு மாமரை காட்டிலடை கூமே பனையில் ஆண் பனை பெண் பனைய கூமே பழைய பாவையத கூமே சினரவிடம் இரண தீக்குமே செய்ய சம்பந்த செந்தமிழ் பாடலே செய்ய சம்பந்த செந்தமிழ் பாடலே. ஐந்தெழுத்தின் அரசனாகிய ஆளவாயண்ணல் அரசனுடனும் அடியவருடன் கலந்து அருள் விளையாடல் நடாத்தியதை நினைவு கொள்ள வேண்டும் என்ற பெருநோக்கத்தோடு ஒவ்வொரு திருவிழாதோறும் லீலை என்று ஏற்படுத்தி உள்ளார்கள். சித்திரை மாத பெரும் திருவிழாவின் 6ஆம் திருநாள். 6 என்பது முருகப்பெருமானை குறிக்கும். முருகப்பெருமானே திருஞான சம்பந்த பெருமானாக அவதாரம் செய்து பாண்டிய நாட்டின் மதுரை அம்பதிக்கு எழுந்தருளி சமன் இருள் ஒழித்து சைவ சமயத்தை நிலைநாட்டிய வரலாற்று லீலை பற்றி இப்பொழுது சிந்திப்போமாக. இங்கே சுவாமி அம்பாள் பெரிய சொன்ன இடபாருடராய் எழுந்தருளி நமக்கு அருள்பாலிக்கின்றார்கள். எதிரே இந்த லீலையின் நாயகனாகிய திருஞான சம்பந்த பெருமானும் அரசன் நின்றதி நெடுமாற பாண்டியனும் அரசி மங்கையர்க்கரசியாரும் குளச்சிறைய மந்திரி குளச்சிறையாரும் எழுந்தருளி திருக்கூட்ட அடியவர்களும் எழுந்தருளி இந்த லீலையை சிறப்பிக்கின்றார்கள். இந்த லீலையின் நாயகனாகிய திருஞான சம்பந்த பெருமான் கிபி 7ஆம் நூற்றாண்டிலே சோழவள நாட்டிலே 12 திருநாமங்களுடைய சீர்காழி எம்பதியிலே சிவபாத இருதயர்க்கும் பகவதி அம்மையாருக்கும் நன்மகனாக அவதாரம் செய்தார்கள். 3 வயதிலே எண்ணறிய சிவஞானம் குடைத்தருளிய ஞானப்பால் உண்டு அம்மையப்பரால் ஆட்கொள்ளப்பட்டு நாகரீக காலங்கள் எவ்வளவு தோன்றினாலும் என்றும் அழியாத தமிழ் தேவார திருப்பதியங்களை அருளி செய்தார்கள். பல அற்புதங்களையும் செய்து
பல தலங்களையும் வழிபாடு செய்து கொண்டே வேதாரண்யம் எனப்படுகின்ற திருமலைக்காட்டுக்கு எழுந்தருளுகின்றார்கள். அங்கே வேதங்களால் பூஜிக்கப்பட்டு நெடுநாட்கள் திறக்கப்படாமல் இருந்த திருக்கதவை அப்பர் பெருமானை கொண்டு திறக்கப்பாடியும் சம்பந்த பெருமான் அடைக்கப்பாடியும் அற்புதங்கள் செய்து கொண்டு அத்திருத்தலத்திலே சிறிது காலம் தங்கியிருந்தார்கள். சம்பந்த பெருமானின் அற்புத பெருமைகளை சோழ நாட்டு வழிப்போக்கர் மூலமாக கேள்விப்பட்ட பாண்டிய நாட்டின் அரசி மங்கையர்க்கரசியார் தமது மந்திரியாகிய குலச்சிறையாரிடம் ஞானசம்பந்த பெருமானை பாண்டிய நாட்டிற்கு எழுந்தருளச் செய்து சமன் இருள் ஒழிக்க வேண்டும் என்று ஆணையிடுகின்றார்கள். இந்த ஆணையின்படி மந்திரி குலச்சிறையார் வேதாரண்யம் சென்று ஞானசம்பந்த பெருமானை கண்டு வணங்கி பாண்டிய நாட்டின் நிலையை விண்ணப்பிக்கின்றார்கள். இதனை செவிமடுத்த ஞானசம்பந்த பெருமான் உடனே பாண்டிய நாடு நோக்கி எழுந்தருள தயாரான பொழுது பக்கத்தில் இருந்த அப்பர் பெருமான், சமணர்களோ பெரும் பாதகர்கள், நீரோ சிறுபிள்ளை, மேலும் நாளும் கோளும் சரியல்ல, நாளை செல்லலாம் என்று தடுக்கின்றார்கள். அதற்கு ஞானசம்பந்த பெருமான் பேயுரு தோழி பங்கல் விடமுண்ட கண்ணன் மிக நல்ல வீணை தடவி மாதரு திங்கள் கங்கை முடி மேலணிந்த உடமே புகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி சரிபாம்பிரண்டுடனே ஆசரு நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே என்று நாளும் போலும் நம்ப நடிகாருக்கு நல்லனவே செய்யும் என்ற கருத்துக்கு இணங்க ஓலர் பதிகம் பாடிக்கொண்டே பாண்டிய நாடு நோக்கி எழுந்தருளினார்கள். பாண்டிய நாட்டின் தலைநகராகிய மதுரை என்பதற்கு எழுந்தருளிய ஞானசம்பந்த பெருமானை அரசி மங்கையர்க்கரசியாரும் மந்திரி குலச்சிறையாரும் வரவேற்று ஒரு மடாலயத்தில் தங்க வைத்தார்கள். சம்பந்த பெருமானின் வருகை அறிந்த 8000 சமணர்களும் எண்பெரும் குன்றத்தில் இருந்து இறங்கி வந்து அரசனிடம் சென்று ஆலோசனை செய்து சம்பந்த பெருமான் தங்கியிருந்த மடாலயத்திற்கு நெருப்பு வைத்தார்கள். நெருப்பை கண்ட அடியவர்கள் அதனை அணைத்துவிட்டு சம்பந்த பெருமானிடம் சென்று சொல்கிறார்கள், சம்பந்த பெருமான் இந்நெருப்பானது சுரமாயாக மாறி அரசனை பையவே சென்று பற்றற்றும் என்று திருவுள்ளம் கொள்கின்றார்கள். அந்நெருப்பானது சுரநோயாக மாறி அரசனை பையவே சென்று பற்றி வருத்தியது. சுரநோயால் வருந்திய அரசன் முதலில் சமணர்களை கொண்டு தீர்க்க முயன்று அந்நோயானது மேலும் அதிகரிக்கவே அரசி மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்த பெருமானை அரண்மனைக்கு எழுந்தருளச் செய்து அரசனின் முன்பு மல்திரமாவது நீர் வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செல்லுவாயுமை பங்கள் திரு ஆழவாயா திரு நீரே என்று திருநீற்று படியம்பாடி அரசனுக்கு திருநீர் பூசி வெப்பு நோயை தீர்த்தளினார்கள். வெப்பு நோயை தீர்க்க முடியாத சமணர்கள் இரண்டாவதாக அனல்வாதத்திற்கு ஞானசம்பந்த பெருமானை அழைத்தார்கள். நெருப்பு வளர்க்கப்பட்டு முதலில் சமணர்கள் தங்கள் மந்திரமாகி அத்தினாத்தி என்ற எளிய ஓலைச்சுவடிகள் அனைத்தையும் நெருப்பில் போட்டார்கள். அச்சுவடிகள் அனைத்தும் நெருப்போடு எரிந்து சாம்பலாகிவிட்டது. ஞானசம்பந்த பெருமான் தான் முன்பே அள்ளியுள்ள திருமுறை பதிய ஏற்றில் கயிறு சாத்தி
போகமாத்த பொன்முளையால் என்ற திருநள்ளாற்று பதிகை ஏட்டை எடுத்துச் சென்று நெருப்பில் விட்டார்கள். அவ்வேடானது இறைவன் அருளால் வேகாமல் பச்சையாக இருந்தது. ஆகவே அதற்கு பச்சை பதிகம் என்று பெயர் வழங்கலாயிற்று. இவ்வாறு 2 வாதத்திலும் தோல்வியுற்ற சமணர்கள் மூன்றாவதாக ஞானசம்பந்த பெருமானை புனல்வாதத்திற்கு அழைத்தார்கள். அப்பொழுது பக்கத்தில் இருந்த மந்திரி குலச்சிறையார், இந்த வாதத்திலும் சமணர்கள் தோல்வியுற்றால் கழுவேறிக் கொள்ள வேண்டும், அல்லது சைவ சமயமே மெய்ச்சமயம் என்ற உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று ஆணையிடுகின்றார்கள். இந்த ஆணையை ஒப்புக்கொண்ட 8000 சமணர்களும் ஒன்று கூடி வைகை ஆற்றிற்கு சென்று தங்கள் மந்திரங்கள் எழுதிய ஓலைச்சுவடிகள் அனைத்தையும் ஆற்றில் போட்டார்கள். அச்சுவடிகள் அனைத்தும் ஆற்றோடு சென்று கலந்து விட்டது. ஞானசம்பந்த பெருமான் திருப்பாசுர பதிகம் பாடி அருளிய ஏட்டை எடுத்து சென்று வைகை ஆற்றில் இட்டார்கள். அவ்வேடானது ஆற்றில் எதிரேறி சென்று ஓரிடத்தில் நின்றது. அவ்விடமே திருவேடகம் என்று பெயர் வழங்கலாயிற்று. இவ்வாறு 3 வாதத்திலும் தோல்வியுற்ற சமணர்கள் சிலர் கழுவேறிக் கொண்டனர், சிலர் ஊதிருத்தாட்டம் நடித்து சைவராயினர். இவ்வாறாக சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு எழுந்தள்ளிய ஞானசம்பந்த பெருமான் சமன் இருள் ஒழித்து சைவ சமயமே மெய்ச்சமயம் என்ற உண்மையை ஒப்புக்கொள்ள செய்து அரசனும் பாண்டியன் இருந்து நின்றதி நெடுமாற பாண்டியனாகி பாண்டிய நாட்டில் சைவ சமயத்தை வளர்த்து பெருமை சேர்த்தான். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீக தங்குணல் வெந்தனும் ஒன்றிக ஆழ்க தீயது எல்லாம் மரண் நாமவே சூழ்க வையகம் துய தீர்கவே. நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.